ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ராகுல். இன்றைக்கி எந்த படத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, மலையாளத்துலேருந்து தமிழ் டப்பிங்கில் வெளியாகிருக்கு ஆஃபீஸர் ஆன் டியூட்டி அப்படின்ற படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா, குஞ்சுகோ போபன், பிரியாமணிலாம் நடிச்சிருக்காங்க. இது என்னடா இது, மலையாளத்தில் வாரம் வாரம் ஒரு க்ரைம் த்ரில்லர் வெளியிட்டுக்கிட்டே இருக்காங்களே, நம்மளுக்கு என்ன போர் அடிக்குமா, போர் அடிக்காதா அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் வந்து இந்த படம் வந்து ஸ்டார்டிங் ஆரம்பித்து எண்டிங் வரைக்கும் சூப்பராக போகும். இது ஒரு க்ரைம் த்ரில்லராக எடுத்திருக்காங்க. எனக்கு இந்த படத்தை பார்க்கும்போது என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் மகாநந்த படத்தையும் வேட்டையாடு விளையாடு படத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, குஞ்சுகோ போபன் வந்து சஸ்பெண்ட் முடிஞ்சு டியூட்டியில் ஜாயின் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு செயின் ஃபோர்ஜரி கேஸ் வந்து கிடைக்குது. அந்த செயின் ஃபோர்ஜரி கேஸை அட்டன் பண்ணும்போது நிறைய மிஸ்ட்ரி கிடைக்குது. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, செயினை வந்து போலி செயின் தான் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் மேலே பிரச்சனை வர, ஒரு நாள் பிளாக்மெயிலில் அவர் பொண்ணை வந்து கொண்டுறாங்க. அந்த கேஸு, இந்த செயின் ஃபோர்ஜரி கேஸ்னால இந்த கேஸும் நடுவில் வருது. இதெல்லாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணி கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றத சொல்கிறது இந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நல்லா எங்கேஜிங்காகவே கொண்டு போயிருக்காங்க. எப்பயுமே மலையாள படம் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஸ்லோவாக தான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் தான் இன்டர்வலுக்கு அப்புறம் பீக் எடுக்கும். இந்த தடவை வந்து சூப்பராகவே எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் டு எண்டிங் வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க. நடுவில் வர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. பிரியாமணிக்கு வந்து லைட்டான கேரக்டர் தான், ஆனாலும் அவங்களும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. குஞ்சுகோ போபன் வந்து நல்லா ரக்கடான போலீஸ் ஆஃபீஸராக எப்பயுமே வெறப்பாவே சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி வந்திருக்காரு. அவரோட கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு, அவர் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒரு வில்லன் 2 வில்லன் இல்லை, மொத்தம் 5 வில்லனுங்க. 5 பேருமே பெர்ஃபார்மன்ஸில் பின்னிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒவ்வொருத்தரோட கேரக்டர் ரைட்டிங்கும் செம்மையாக இருந்துச்சு. கோல்டு பிளட்டட் கில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து பெர்ஃபார்மன்ஸில் பின்னிட்டாங்க. இந்த படத்தை ஜித்து அஷ்ரஃப்ன்றவர் தான் எடுத்திருக்காரு. ஆனால் இது இவருக்கு முதல் படம் மாதிரியே இருக்காது, எக்ஸ்பீரியன்ஸான ஆள் எடுத்த மாதிரி தான் இருக்குது. செம்மையாக எடுத்து வச்சிருக்காரு. சினிமோட்டோகிராஃபி எடுத்துக்கிட்டிங்கன்னா, அது வந்து பார்க்குறதுக்கு அந்த படத்தை தூக்கி நிறுத்துதுன்னு சொல்லலாம். ஜாக்ஸ் பிகாயோட மியூசிக் வந்து அந்த படத்துக்கு ஒரு பலம் சேர்த்துருக்குன்னே சொல்லலாம். படம் வந்து சூப்பராகவே வந்திருக்கு. இந்த வீக்கெண்டில் பார்க்க ஒரு ஒருத்தான படம். இது நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது, முடிஞ்ச செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் ரிவ்யூவில் பார்ப்போம். ஸ்டே சேஃப். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.